நாம் இந்த வேதத்தில் பார்க்கிற ஒரு முக்கியமான பதம் ரட்சிப்பு. ரட்சிப்பு என்றால் என்ன? இது மிக ஒரு அத்தியாவசியமான ஒரு கேள்வி இல்லைங்களா? ரட்சிப்பு என்பது தான் இந்த வேதத்தினுடைய மையமான காரியம். இந்த ரட்சிப்பை குறித்து வேதம் என்ன சொல்லுதுன்னா, ரட்சிப்பு கர்த்தருடையது. ஒரு மனிதன் தன்னைத்தானே ரட்சித்து கொள்ள முடியாது, விடுதலையாக்க முடியாது. இது உலகமே ஒரு சாட்சி இல்லைங்களா? மனித வாழ்க்கை என்பது நிலையற்றதும் நிம்மதியற்றதும் விடுதலையற்றதும் குழப்பமானதுமாக காணப்படுவதை பார்க்கிறோம். எந்த ஒரு மனிதனிடத்தில் நீங்கள் போய் பார்த்து கேட்பீர்களானால் அவனும் வாழ்க்கையில் தடுமாறுகிறவனாகவே இருக்கிறான். அநேக வேளைகளில் நம்முடைய இல்லாத காரியங்களை ஒருவேளை பெற்றிருந்தால் நம்ம சந்தோஷமாக இருக்க முடியும் என்பதான ஒரு தவறான எண்ணத்தை ஒருவேளை நம்முடைய மனதில் கொண்டிருக்கலாம், அல்லது பிசாசும் கூட விதமாக நமக்குள்ளாக ஒரு தவறான எண்ணத்தை ஏற்படுத்தலாம். ஆனால் அடிக்கடி நான் சொல்கிறது அக்கறைக்கு இக்கரை பச்சை. நான் அப்படி இருப்பேனானால் அப்படிங்கிற ஒரு காரியம் என்பது இல்லைங்க. இப்படி இருக்கும்படியான ஒரு வழிமுறையைத்தான் வேதம் வைத்திருக்கிறது. ரட்சிப்பு கர்த்தருடையது. இந்த வாழ்க்கையை நாம் சிறப்பாய் வாழணும்னா ஆண்டவரை அண்டிக் கொள்வதன் மூலமாகத்தான் முடியுங்க. ஆகவே இந்த நாளில் கூட அந்த ரட்சிப்பு என்பதை வேதம் எவ்விதமாக சொல்லுகிறது என்பதை ஒரு 10 காரியத்தின் மூலமாக இந்த மகா பெரிய ரட்சிப்பு வேதம் சொல்லுது. எவ்வளவு பெரிய ரட்சிப்பு! ஏன் இது இவ்வளவு பெரிய ரட்சிப்பு? மனித வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையை கொடுக்கிறது இதுதான். மனித வாழ்க்கையை மாற்றுகிறது இதுதான். மனிதனுடைய வாழ்க்கையை ஒரு உயர நிறுத்துகிறது இதுதான். மனித வாழ்க்கையை மறுரூபமாக்குறது இதுதாங்க. இது கர்த்தருடையது என்று நாம் பார்க்கிறோம். அப்போ நம்ம பெற்றுக்கொள்ளும்படியாக நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மனிதன் தன்னைத்தானே ரட்சித்து கொள்ள முடியுமா? வேதம் தெளிவாக சொல்லுகிறது. என்னுடைய சுபாவத்தை மாற்றிக்கொள்ள முடியுமா? முடியாது. இன்றைக்கு ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் சந்திக்கிற பல வீழ்ச்சிகளுக்கும் தோல்விகளுக்கும் நிம்மதியற்ற வாழ்க்கைக்கும் காரணம் சூழ்நிலைகளை விட, மற்ற மனிதர்களை விட நானே காரணமாக இருக்கிறேன் என்பதுதான் உண்மை. இந்த மாற்றம் எங்கே வருது? அதுதான் ரட்சிப்பு. மாற்றம் என்பது இங்கே ஏற்படுகிறது. சூழ்நிலையை மாற்றுகிறவர் தேவன், உண்மைதான். மக்களை மாற்றுகிறவர் தேவன், உண்மைதான். ஆனால் ரட்சிப்பில் செய்யப்படுகிற மகத்துவமான காரியம் என்பது இருதயத்தில் செய்யப்படுகிற காரியங்கள். தேவ ஆவியானவர் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் செய்கிற மகத்துவமான காரியங்கள் இது. யூ கான்ட் ஃபைண்ட் எனிவேர் இன் த வேர்ல்ட். இந்த உலகத்தில் இந்த காரியத்தை நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது. ஆகவே இந்த ரட்சிப்பு என்பது மகா மேன்மையுள்ளது, மகா வல்லமையுள்ளது. தேவனே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை மாற்றுகிற, மறுரூபப்படுத்துகிற காரியமாக இருக்கிறது. அப்படி என்ன மனுஷனுடைய வாழ்க்கையில் இந்த ரட்சிப்பு மாற்றத்தை ஏற்படுகிறது? முதலாவது, நம்முடைய வாழ்க்கையில் அறிந்தோ அறியாமலோ பல பாவங்கள் செய்து கொண்டு தான் இருக்கிறோம். தேவனுடைய நித்திய நியமனம் என்னவென்றால், பாவம் செய்கிற ஆத்துமா சாகவே சாகும். பாவத்தினுடைய விளைவை நீங்கள் யோசித்து பார்ப்பீர்களானால், ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் ஏவாள் மகிழ்ச்சியோடு தேவனோடு வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். பாவத்தினால் அவள் துரத்தப்பட்டார்கள்.
தேவனோடு அவர்கள் வாழ்வதற்கு தகுதியற்றவர்களாய் காணப்பட்டார்கள். துரத்தினவுடன் என்ன நடந்தது? இந்த வேதத்தில் முதல் குடும்பமே சீரழிந்த ஒரு குடும்பமாகவே நாம் பார்க்கிறோம். பார்த்தீங்களா? The first family was a failure. ஏன்? தேவனை விட்டு விலகி போனதுனால தாங்க. அண்ணன் தம்பியை கொலை செஞ்சான். மிக கொடூரமான ஒரு காரியத்தை நாம் முதல் குடும்பத்திலேயே சந்திக்கிறோம். அதுதான் பாவத்தினுடைய அகோரம். நம்முடைய வாழ்க்கையில் அறிந்தும் அறியாமலும் செய்கிற பாவம் நமக்குள்ள என்ன பண்ணுது? ஒரு குற்றமல்ல மனசாட்சியை ஏற்படுத்துகிறது. There's a guilty conscience. ஒரு மனிதன் தவறு செய்யும் பொழுது அவனுக்குள்ள ஆண்டவர் வைத்திருக்கிற ஒரு தேவ சத்தம். அவன் வேதத்தை அறிந்தவனாக இருக்கலாம், அறியாதவனாக இருக்கலாம், வேதத்தை சரியா அறியாதவனாக இருக்கலாம், சரியா அதெல்லாம் இல்லை. There is a voice inside. The conscience பேசுது, நீ செய்கிறது தப்பு. முதலாவது இந்த வேதமானது உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய பாவங்கள் நித்திய ஆக்கினைக்கு உட்படுத்தப்பட்ட ஒரு வாழ்க்கை நிலையில் உன்னை நிறுத்தி வைத்திருக்கிறது என்பதை நீ அறிந்திருக்கிறையோ அறியலையோ நீ சுமந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். அதான் சொல்றார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே. ரட்சிப்பு ஒரு மனிதனுடைய இருதயத்தை இலகுவாக்குகிறது. ரட்சிப்பு ஒரு மனித வாழ்க்கையில் இருதயத்தில் மகத்தான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகிறது என்றால், பாவமுடைய இருதயத்தை பாரப்படுத்துகிறது. இட் மேக்ஸ் யூ மோர் ஆஃப் ஹெவிலி பர்டன். ரட்சிப்பு உன்னை இலகுவாக்குகிறது. முதலாவுடைய வாழ்க்கையில் அந்த குற்ற உணர்வு உன்னுடைய எல்லா பாவங்களுக்குரிய தண்டனைகளை தேவன் நீக்குகிறார். He removed all the punishment and guilt of your sin. ரோமர் 6:23 தான் பாவத்தின் சம்பளம் மரணம். அது மாத்திரமல்ல, ரோமர் 5வது அதிகாரம் 9வது வசனத்தில் ஆண்டவர் சொல்லும்படியான ஒரு காரியத்தை நாம் வாசிக்கிறோம். ரோமர் 5வது அதிகாரம் 9வது வசனத்தில் தேவனுடைய வார்த்தையானது இவ்விதமாய் சொல்லுகிறதை நாம் வாசிக்கிறோம். கோபாக்கினைக்கு நீங்களாக, you are a condemned criminal before God. இந்த உலக கோர்ட்டெல்லாம் ஒன்றுமே இல்லை. இந்த தேவன் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற அவருக்கு முன்பாக நீயும் நானும் குற்றவாளி. அந்த குற்றவாளிங்கிற நிலையை உன்னுடைய வாழ்க்கையில ஆண்டவர் நீக்கி போடுகிறார். இவைகள் எல்லாமே இயேசுவின் மூலமாக அவர் சிலுவையில் சந்தித்த அந்த ஆக்கினையின் மூலமாக என்னுடைய ஆக்கினையை அவர் சுமந்து தீர்த்தார். அதுதான் வேதம் சொல்லுகிறது. He bore my condemnation. ரட்சிப்பில் உன்னுடைய வாழ்க்கையில முதலாவது உன்னுடைய அந்த பாரத்தை இலகுவாக்குகிறது. அம்மையாலே இயேசுவின் இரத்தத்தினால கழுவப்படாத ஒவ்வொரு இருதயமும் நிச்சயமாக ஒரு பாராங்கல்லை விட கடுமையான ஒரு பாரம் கொண்ட இருதயம் தான் அது. No doubt about it. நீ பல முயற்சிகளை செய்யலாம், பல விதங்களில் அந்த பாரத்தை நீக்கும்படியாக நீ ஏறெடுக்கிற எந்த ஒரு காரியமும் உன்னுடைய இருதய பாரத்தை நீக்க முடியாது. இயேசுவால மட்டும்தான். முதலாவது ரட்சிப்பு என்பது இயேசு செய்த அந்த காரியத்தின் மூலமாக உன் பேரில் இருக்கிற ஆக்கினை தீர்ப்பை தேவன் எடுத்து விடுகிறார். வேதம் சொல்லுகிறது, யோவான்ல ஏற்கனவே ஆக்கினை தீர்ப்புக்கு உட்பட்டாயிற்று. வேதம் என்ன சொல்லுது? நீயும் நானும் பிறக்கும் போதே ஆக்கினை தீர்ப்புக்கு உட்பட்டவர்களாகத்தான் பிறக்கிறோம். We are born with a condemned criminal. ஏன்? ஆதாம் ஏவாளினுடைய பாவத்தினுடைய அந்த விளைவினால we are born with condemned desperate people. ஆகவே தான் குழந்தை இந்த உலகத்தில் பிறக்கும்போது அழுகுதோ என்னமோ தெரியல, அவன் அழுதே வாழ்க்கையை கடத்தி போக வேண்டியதாக தான் இருக்குல்ல. ஆகவே முதலாவது ரட்சிப்பு என்பது உன்னுடைய வாழ்க்கையில இயேசு தம்முடைய அன்பினாலும் கிருபையினாலும் அவர் அந்த ஆக்கினையை சுமந்து தீர்த்தார்.
இரண்டாவதாக உன்னுடைய வாழ்க்கையில உன்னுடைய எல்லா பாவங்களையும் உனக்கு மன்னித்து இருக்கிறார். He forgives us. இந்த உலகத்தில் ஒரு மனிதனுடைய பாவத்தை இன்னொரு மனிதன் மன்னிக்க முடியாது. ஒருவேளை தனக்கு இழைத்த தீங்கை ஒருவேளை அவன் ஏற்றுக்கொண்டு பரவாயில்லன்னு சொல்லலாம். ஆனால் he can't forgive sin. பாவத்தின் பரிகாரி இயேசு மட்டும்தான் உன்னுடைய வாழ்க்கையினுடைய பாவத்தை மன்னிக்க முடியும். ஆகவேதான் இயேசுவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும். அப்போஸ்தலர்கள் அங்கே அப்போஸ்தலர் நடபடிகளில் என்ன சொன்னாங்க பாருங்க. When they preach the word of God, தேவனுடைய வார்த்தை அவர்கள் பிரசங்கித்த பொழுது அவர்கள் இதைத்தான் அந்த மக்கள் மத்தியில் சொன்னார். அப்போஸ்தலர்கள் 10வது அதிகாரம் 43வது வசனத்தில் அதைத்தான் நம்ம பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 10:43 அவரை விசுவாசிக்கிறவனோ அவன் அவருடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பை பெறுகிறான். Your status is changed. முதலாவது உன்னுடைய ஆக்கினையானது மட்டுமாக நீக்கப்படுகிறது. அடுத்ததாக உன்னுடைய பாவ மன்னிப்பை பெற்ற ஒரு மனிதன். கத்தோலிக்க மதத்தில் ஒரு பாதியார் இடத்துல போய் பாவத்தை அறிக்கை செய்கிறாள். அவங்க மன்னிக்க முடியுமா? பாவங்களை மன்னிக்க கூடியவர் ஒருவர் மாத்திரம்தான். பாவங்களுக்காக பரிகாரம் செலுத்தின அந்த ஆக்கினையும் தண்டனையும் அவர் அனுபவித்ததுனால உடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுகிறது. வேதம் என்ன சொல்ல தெரியுமா? எவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதோ அவன் பாக்கிய blessed is the person. சங்கீதத்தில் சொல்லப்படுதா இல்லையா? அமேலுடைய வாழ்க்கையில் you are tied up with so many things. உன்னை அறிந்தோ அறியாமலோ you are a person who is condemned by God. ரட்சிக்கப்படாத பொழுது தேவனுடைய ஆக்கினை சுமந்து தெரிந்து கொண்டிருக்கிறாய். You are an unpardoned man. மன்னிப்பை பெறாத ஒரு மனிதன். ஆகவே பாவத்தினுடைய விளைவான அந்த காரியத்தை உடைய வாழ்க்கையில நீ அறுக்க வேண்டியதாக இருக்கிறது. வேதம் ஒன்று சொல்லுது, எதை விதைக்கிறையோ அதை நீ அறுத்து தான் ஆகணும்னு பைபிள் சொல்லுது. தெரியுங்களா? whatever you sow you have to reap. நீ விதைச்சிட்டு நீ போயிட முடியாது. விதைக்கிறது எங்கே விதைக்கிற? உன் இருதயத்தில் விதைக்கிற. ஸோ யூ ஹேவ் டு ரீப் இட். உன் வாழ்க்கையில் நீ அறுத்து தான் ஆகணுங்க. ஆனால் ஆண்டவர் he forgave your sins. உன்னை எப்படி மாத்துறாரு பார்த்தீங்களா? பரிசுத்த தேவன் ரட்சிப்புங்கிறது இட்ஸ் a glorious thing. வேறு அவன் தோற்றத்தில் மாற்றதில்லை, அவனுடைய வேறு இதில். பட் there is a change inside. அவனுடைய வாழ்க்கையில் இருதயத்தில் ஏற்படுகிறது மாற்றங்க. ஆகவே முதலாவது ஆக்கனை எடுத்துறார். தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆக்கனை இல்லை. They are the children of God because என்னுடைய ஆக்கனை அவர் சுமந்து தீர்த்துட்டார். I believe in him. He forgave my sins because he was punished for my sins. மூன்றாவதாக உன்னுடைய வாழ்க்கையில ஆண்டவர் ஒரு புதிய இருதயத்தையும் புதிய ஜீவனையும் கொடுக்கிறார். ரட்சிப்பு என்பதில் தேவன் செய்கிற மகத்துவமான செயல் என்னவென்றால் he gives a new heart and new life. ஆகவே இந்த ரட்சிப்புங்கிறது ஒரு அசாதாரணமான ஒரு காரியம். ஆனால் நீயும் நானும் என்ன பண்ண? ஆண்டவரே பாவியாக என்னை ரட்சியும். நீ நிர்பந்தமாய் வாழுவதை விட தேவனிடத்தில் கிருபைக்காக கெஞ்சுவது எவ்வளவு நல்லது. உடைய குடும்பத்தில் சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை. யூ ஆர் த மோஸ்ட் டெஸ்பரேட் பர்சன். நீ ஒருவேளை இந்த வாரம் இங்கே ஆலயத்தில் வந்து அவனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்தாலும் உன் குடும்பத்தில் மாற்றம் இல்லையே, குடும்பத்தில் சமாதானம் இல்லையே, உன் குடும்பத்தில் விடுதலை இல்லையே. ஏன்? நீ ரட்சிக்கப்படலையா? யூ ஆர் நாட் சேவ்ட். யுவர் கார்னல் நேச்சர் ஃபிளேர்ஸ் அப். அப்படியே வெதித்து கொடித்து வருது. உணர்ச்சி பொங்குகிறாய், கோபப்படுகிறாய், எரிச்சல் அடைகிறாய். ஒரு சின்ன ஒரு காரியம் இட் ட்ரிகர்ஸ். உன்னை பழைய மனுஷனை சீக்கிரம் மாத்திருது. ஆர் யூ நாட் எ ஸ்லேவ் டு சின்? பாவத்துக்கு நீ அடிமை இல்லையா? ஆமா. இயேசு இல்லாத ஒரு வாழ்க்கை, ரட்சிக்கப்படாத வாழ்க்கை, இஸ் எ ஸ்லேவ் டு சின். எவ்வளவுதான் சத்தியம் கேட்டாலும் he is a slave to sin. is a slave to sin. பாவத்தின் அடிமை.
பாவம் செய்கிறவன் பாவத்துக்கு அடிமையாகத்தான் இருக்கிறான். He is not released, he is not relieved. விடுதலை பெறுவது என்பதில் மூன்றாவது காரியமாக ஆண்டவர் ரட்சிப்பில் இந்த ஒரு புதிய காரியத்தை செய்கிறார். அதனால தான் சொல்ற, ரட்சிக்கப்பட்டேன்னு ஏமாத்தாத, ஏமாந்து போகாத, ஏமாத்தாத, ஏமாந்து போகாத. ஏன்னா நீ உன்னுடைய நிலையை விளங்கி கொள்ளணும். ரட்சிப்பினுடைய ஆரம்பமே அங்கதான். நான் யாரு, நான் எப்படி இருக்கிறேன், வேதம் என்ன தெளிவாக சொல்லுகிறது? உன்னுடைய வாழ்க்கையில ஆண்டவர் ஒரு புதிய இருதயத்தை கொடுக்கிறார். 2 கொரிந்தியர் 5:17 என்ன வாசிக்கிறோம்? நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன், ஒரு புதிய இருதயம் எனக்குள்ள இருக்கிறதா இல்லையா? அதான் கேள்வி. Is there a new heart? It is God who puts the new heart in the heart. இருதயத்தில் ஆண்டவர் அந்த புதிய இருதயத்தை அங்கு வைக்கிற, பழசை எடுத்து போடுறாருங்க. அந்த 2 கொரிந்தியர் 5:17 தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால், if a man be in Christ, he is a new creature, is a newborn baby. புதிதாக பிறந்த ஒரு அருமையான கள்ளம் கபடற்ற ஒரு குழந்தை. ஒன்னில் அப்படி இருக்கா? எவ்வளவு கபடல, எவ்வளவு சூதுவாதில்ல, எவ்வளவு பெருமை இல்லை, எவ்வளவு மேட்டுமை இல்லை. புதிய இருதயம் ரட்சிக்கப்பட்டவர்களுக்குள்ளாய் காணப்பட வேண்டும். அது தேவன் செய்கிறார். புதிய இருதயத்தில் தமது புதிய ஆவியை கொடுக்கிறார். He has promised, வாக்கு பண்ணியிருக்க எசேக்கியேல் 36:26 வேதம் என்ன சொல்லுகிறது? தேவனுடைய வார்த்தை விதமாய் சொல்லுகிறதை வாசிக்கிறோம். பழைய ஏற்பாட்டிலும் இதையே தான் நம்ம பார்க்கிறோம். எசேக்கியேல் 36:26 இவ்விதமாய் நாம் வாசிக்கிறதை பார்க்கிறோம். இங்கு நாம் தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். I will give you a new heart, also will I give you, and a new spirit will I put within you, and I will take away the stony heart out of your flesh, and I will give you a heart of flesh. அந்த பழைய திருக்கு, கேடு, பெருமை, பொறாமை, அகந்தை எல்லாம் அந்த சனியன்களெல்லாம் எடுத்து போடுது. ஆமாங்க, இருதயத்தை ஆண்டு கொண்டிருக்கிறது இதுதான். ரட்சிக்கப்படலைன்னா இதுதான். ஆகவே ரட்சிப்பு என்று சொன்னால் ஒரு புதிய இருதயம் பெற்ற மனிதன், ஒரு புதிய ஆவியை பெற்ற மனிதன். கேளு, தப்பில்லை. தோல்வியை ஒத்துக்கொள், தப்பில்லை. உடைய நிர்பந்தத்தை ஒத்துக்கொள், தப்பில்லை. ஆனால் பெறாத ஒன்றை பெற்றதை போல நீ எண்ணிக்கொண்டு வாழாத. அறியாமை அது. இட்ஸ் இக்னோரன்ஸ். இக்னோரன்ஸ் ஆஃப் த வேர்ட் ஆஃப் காட். தேவனுடைய வார்த்தை உனக்கு தெரியல. ஆகவே ரட்சிப்பில் அங்கே காண்கிற மூன்றாவது காரியம் என்றால், தேவன் ஒரு புது சிருஷ்டியாக உன்னாக்கி அவர் அவிதமாக ஒரு புதிய இருதயத்தை கொடுத்து அதில் புதிய ஜீவனை, புதிய ஆவியை கொடுக்கிறார். நான்காவதாக, நீ அறிந்தோ அறியாமலோ Satan has got an influence on you, on your thoughts. உடைய மைண்டு தான் பேட்டில் ஃபீல்டு. சிலர் என்ன பண்ணுறது, அப்படியே அப்படி பண்ணவா இப்படி பண்ணவா. மைண்ட் இஸ் த பேட்டில் ஃபீல்ட் ஆஃப் த டெவில். பிசாசுனுடைய விளையாட்டு களம் அதுதாங்க. யூ ஆர் இன் டார்க்னஸ். வேதம் என்ன சொல்லுது? இருளின் அதிகாரத்தினின்று நியமிக்கப்படுகிறார். யூ ஆர் நோ மோர் அண்டர் த டொமினியன் ஆஃப் டார்க்னஸ், நோ மோர் ஒர்க்ஸ் ஆஃப் டார்க்னஸ். இருளின் அதிகாரத்திலிருந்து நீ நீக்கப்படுகிறாய். யூ கம் அவுட் ஆஃப் இட். உன்னுடைய பிசாசு என்ன தெரியுங்களா? இட் ட்ரிகர்ஸ் யுவர் நேச்சர். உன்னுடைய விழுந்து போன சுபாவத்தை அவன் அப்படியே தூண்டுறான். யூதாஸ் என்ன செஞ்சான்? பிசாசு என்ன செஞ்சான்? இயேசுவை காட்டி கொடுக்குமே தூண்டினான். உன்னுடைய வாழ்க்கையில் எவ்வளவு நாள், எவ்வளவு ஒவ்வொரு நாளும் பிசாசு உன்னை தூண்டுறான் தெரியுமா? You are vulnerable because you are open.
யூ ஆர் த பொசஷன் ஆஃப் த டெவில். வேதனை சொல் இருளின் அதிகாரத்தின்று உன்னை மீட்டிருக்கிறார். ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட்டா the devil can't touch him. He may try to tempt, but the spirit of God, அவனுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் இருக்கிறாரே, அவர் அதனை காட்டிலும் வல்லமையுள்ளவர். He knows what the temptation is. அவனுக்கு சோதனை தெரியும். He knows how to overcome it. அது மேற்கொள்வது எப்படின்னு அவனுக்கு தெரியும். Why? அவனுக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர். I want to be honest with you. நேர்மையா பேசுறேன். நீ உன்னை ஏமாத்தாத, மற்றவங்களை ஏமாத்திக்காத. தேவனுடைய வார்த்தையில் நீ மாற்றங்கள் ஏற்படுத்த முடியாது. ஆனால் ஒன்று செய்யலாம், அவனை தாழ்த்து, தப்பில்லை. நீ ஆலயத்துக்கு வர்றதுனாலோ, கிறிஸ்தவ குடும்பத்தில் கிறிஸ்தவ வழிமுறைகளை கொண்டிருக்கனாலோ, ரட்சிக்கப்பட்டிருக்க இந்த வேதத்தில் எந்த இடத்துல சொல்லியிருக்கு நான் கேட்குறேன். ஆனால் ரட்சிப்பை குறித்து வேதம் சொல்லியிருக்கிற சத்தியங்களை உனக்கு முன்பாக எடுத்து பேசுகிறேன். அது நிச்சயமானவைகள். ஒரு புதிய இருதயம், இல்லை, a new heart. A burdened heart is taken away. கல்லான இருதயம் போச்சு. what a deliverance. இல்லை, விடுதலை இல்லை. ஆகவே தான் ரட்சிப்பு ஒரு மனுஷனை ஒரு புதியவனாக மாற்றுகிறது. இஸ் a new man, new creature. என்ன இந்த இருதயம்னா இந்த இருதய துடிப்பில் the whole personality is being changed, மாற்றப்படுகிறதுங்க. அதுதாங்க ரட்சிப்பு. சாத்தானுடைய வல்லமையிலிருந்து விடுதலையாக்கப்படுற தெரியுங்களா? கொலோசியர் 1:13 பாருங்க. வேதம் தெளிவா சொல்கிறதை வாசிக்கிறோம். கொலோசியருக்கு நிருபம் 1:13 வேதம் தெளிவா சொல்லுகிற உண்மையை பாருங்க. இருளின் அதிகாரத்தின்று நம்மை விடுதலையாக்கி, delivered us from the power of darkness. You are under the power of darkness because God is not your God. God is not your protector. பொதுவான கிருபையில் உனக்கு பணம் கொடுக்கலாம், ஆசீர்வாதம் கொடுக்கலாம், நல்லதெல்லாம் கொடுக்கலாம். பட் யூ ஆர் நாட் a child of God. அவன் உனக்கு பாதுகாப்பு என்பது இல்லையே. You don't have the protection of God. அவன் சாத்தான் அவனை வெகு சீக்கிரம் இருளின் அதிகாரத்தின் நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்குட்படுத்தியிருக்கிற Where are you now? தேவனுடைய அன்பின் தேவனுடைய ராஜ்யத்தில் உட்படுத்தப்பட்ட I am no more the citizen of the world and under the dominion of the darkness. ஒரு காலத்தில் நான் அப்படி தான் வாழ்ந்தேன், தெரியும் எனக்கு. The devil drove me towards sin. பாவத்தின் பக்கம் எடுத்து அடிச்சுப்பா, ஓடு, செய்யு. No more control over my own sinful nature. ஏங்க உனக்கு உன் சுபாவத்து மேலே வெற்றி இல்லை இல்லை, திடீர்னு நீ மாறிடுறிய, திடீர்னுடைய சுபாவத்தை வெளிப்ப வேர் ஃப்ரம் வேர் இட் கம்ஸ், எங்கேருந்து வருது? உள்ள இருந்தா வருது. ஆகவே ரட்சிப்பு என்பது சாத்தானுடைய அதிகாரத்தில் நீ மீட்கப்படுகிறாய். அப்போஸ்தலர் 26:18 அதே தான் சொல்லப்படுவதை பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 26:18 அதைத்தான் நாம் வாசிக்கிறோம். அவர்கள் என்னை பற்றி விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய சுதந்திரத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாக அவர்கள் இருளை விட்டு ஒளியினிடத்திற்கு, சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கும் திரும்பும்படிக்கு இதாங்க. Oh, you are no more under the dominion and the power of darkness, from the power of Satan. உடைய சமாதான குறைவுக்கு காரணம் என்ன தெரியுமா? உன்னுடைய சுபாவம் தான். உன்னுடைய சுபாவம் இட் மேக்ஸ் யூ மிசரபிள். ஒரு சின்ன கசப்பு, வெறுப்பு உன்னை நிர்பந்தமாய் மாற்றுகிறதுனா ஜெபிக்க முடியல, வேதத்தை வாசிக்க முடியல. அருமையான சகோதரனே, ஆண்டவரே பாவியாக என்னை ரட்சியம்னு கேளு. அது உனக்கு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு காரியம். ரட்சிக்கப்பட்டான்னு நினைக்காத. ரட்சிக்கப்பட்டிருக்கான்னு சொன்னா இதெல்லாம் வாழ்க்கையில் இருக்கான்னு நான் கேட்குறேன். இருக்கா? இல்லை, நான் எப்படி நீ சொல்ற? And what basis you say that you are a child of God? I want to be very straight with. நான் ஒரு இப்போ சமீபத்தில் நேற்றிருந்து போட ரட்சிப்பை குறித்து, ஏன்னா ரட்சிப்பின் போதனைகள் சரியா இல்லைங்க, எங்கேயுமே இல்லை.
நானும் திருப்பி பார்க்குறேன். இதெல்லாம் எங்கேயா படிச்சீங்களா? இல்லைங்க. ஆவியானவர் எனக்கு கற்றுக் கொடுக்கிற காரியங்கள், சொந்த வாழ்க்கையில் தேவன் படிப்பித்து கொடுக்கிற காரியங்கள். ரிஃபார்ம் சர்ச்சஸில் இன்றைக்கி சீர்திருத்த சபைகள் சிதைந்து போயிடுச்சுங்க. ஐக்கியமெல்லாம் போயிடுச்சு. ஏன்னு கேட்டால் சீர்திருத்த சபைகள்ன்றது வெறும் சத்தியத்தில் இல்லை, சத்தியத்தின்படி வாழுகிற வாழ்க்கையின் நடைமுறையில் இருக்கு. என்னுடைய வாழ்க்கையில் இது இல்லைன்னா நீ எப்படிங்க உன்னுடைய வாழ்க்கையில சொல்லுகிற? உனக்கு இருளை தான் நேசிக்கிற விருப்பம் இருக்கு. யூ வெரி குவிக்லி you draw towards the dark things. பாவத்துக்கு பக்கம் இழுத்துப்படுற. வெளிச்சத்தில் உன்னால நிற்க முடியல. You could not stand. ஐந்தாவது காரியம் என்னன்னா, உனக்குள்ளாக ஒரு நித்திய ஜீவன், a new life comes into your life. You are a dead soul. நீ பிறக்கும் பொழுதே ஆத்துமா செத்து தான் பிறக்கிற. ஆதாமிடத்தில் ஆண்டு சொன்னார், your soul will die. soul என்றது whole personality, அந்த உள்ள ஆத்துமா. ஆண்டவர் மண்ணை எடுத்தாரு, ஜீவ சுவாசத்தை ஊதினார். ஆகவே தான் மனுஷன் மரிக்கிறதில்லை. ஒரு மிருகத்தை அப்படி உண்டாக்கலை. ஒரு குதிரையோ யானையோ மண்ணெடுத்து அவருடைய ஜீவ சுவாசத்தை ஊதல, மனுஷனை மட்டும்தான் அப்படி செஞ்சார். ஆகவே அவைகள் மரித்து போனால் அதோடு முடிஞ்சிருச்சு. ஆனால் நீ மரித்து போனால் இந்த சரீரம் மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டதுனால மண்ணோட போகும், ஆனால் அவனுடைய ஆத்துமா மேலே போகும். வேதம் தெளிவாக தன்னை தந்தரிடத்தில் போகிறது. நீ செத்துட்டாலும் சரீரம் எங்கே இருக்கலாம், படைய சோல். நீ ஆண்டவருக்கு உண்மையா ஆண்டுடைய பிள்ளையா இருந்தா ஏஞ்சல்ஸ் வில் கம். பைபிள் சொல்லுதில்ல, லாசரு பிச்சைக்காரன் தான். அவன் பிச்சைக்காரன். நீ காலையில் காமிச்சேன் பரலோகத்தினுடைய காட்சியை. அது 24 மூப்பர்கள். யார் அவங்க? they represent redeemed generation. மீட்கப்பட்ட ஜனங்கள், மீட்கப்பட்ட தேவனுடைய இரத்தத்தினால் மீட்கப்பட்டவர்கள். அதில் யாரெல்லாம் இருக்கா? சமாரிய ஸ்திரீ இருக்கிறா, லாசர் இருக்கிறான், கள்ளன் இருக்கிறான். நீ இருப்பையா? ராஜரீக ஆசாரிய கூட்டமாய் தெரிந்த ஒரு ரட்சிக்கப்பட்டவன் இஸ் a king, is a king. ஏன்னா அவனுக்கு மேலே அவனை ஆண்டு கொண்டிருந்த அவனுடைய பாவத்தின் இழுப்பில் இருந்து அவன் விடுதலைப்படுகிறான். இட்ஸ் a great deliverance. இல்லை வாலிப நாட்களில் நான் அதை ரொம்ப வாஞ்சித்த முடியலை. ஆனால் இன்னைக்கு சொல்லுவேன், கர்த்தர் என்னை விடுதலை ஆக்கி இருக்கிறார். கிருபை இது, வேற ஒன்றுமே இல்லை. என்னால் முடியாது. ஆனால் அவரை நான் அனுதினம் அவரை சார்ந்து கொள்ளாமல் என்னால் வாழ முடியாது. ஐ கான், ஐ அப்சல்யூட்லி நாட். ஆகவே ஒரு புதிய ஜீவனை, he gives you a new life to live. இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையை வாழ்வதற்கு ஒரு புதிய ஆவியை கொடுக்க பரிசுத்த ஆவியானவர் மட்டுமல்ல, you get a new life in your soul. அதனாலே இன்னைக்கு எத்தனை பேர் நரகத்துக்கு போயும்படியாக அவங்க வாழ்க்கையால் சீரழிந்து கொண்டிருக்கிற தெரியுமா? ஒருவேளை ஒரு போதகன் சொல்ல ரட்சிக்கப்பட்டிருக்கேன், என்கிட்ட அப்படி தான் சொன்னாங்க, நீ ரட்சிக்கப்பட்ட வேர் இஸ் சல்வேஷன்? இல்லையே, அவரே ரட்சிக்கப்படல, போதகனே ரட்சிக்கப்படல. தெரியும் அவரை பற்றி எனக்கு தெரியும். ஐ டோன்ட் வாண்ட் டு ப்ளேம் ஹிம். ஆனால் அவரே சரியான சண்டை போடுவார். டிரான்ஸ்லேஷனில் ஏதோ தப்பு பண்ணால் இழுத்து அடிச்சு என்ன பண்ணு, அங்கேயே கோவப்பட பார்க்கறது சங்கடமாக இருக்கும். உன்னுடைய சுபாவம் மாற்றப்படணும்னா தேவனுடைய வல்லமை உன்னை சந்தித்தால் அன்றி you could never be a delivered soul. You could almost a devil, I could say. நீ ஒரு பிசாசு தாங்க, வேற ஒன்றுமே இல்லைங்க. டூ ஹார்ட் இல்லை. ஏன்னா பிசாசு உன்னை தாக்கி மேற்கொள்ளுகிறான். எவ்வளோ சத்தியத்தை கேட்குற, ஏன் அவன் குடும்பத்தில் சமாதானம் இல்லை? ஏன் அவன் குடும்பத்தில் சந்தோஷம் இல்லை? ஒரு குடும்பத்தில் ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட்டிருந்தா குடும்பத்திலேயே மெய்யான சமாதானம் இருக்கும். எத்தனை பெற்றோர்கள் பிள்ளைகள் தன்னுடைய பிள்ளைகளுக்காக அழுது ஜெபிக்கலாக இருக்கிறார்கள். இல்லையே, நீ இல்லையே.
ஜீவனை கொடுக்கிறார். வேதம் தெளிவாக சொல்லுகிறது. வேதம் என்ன? நீ ரட்சிக்கப்பட்டிருப்பாய், ஆனால் உனக்குள்ளாக என்ன கொடுக்கிற? யோவான் 3:16 வேதம் என்ன சொல்லுகிறது? யோவான் எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 16வது வசனத்தில் வேதம் என்ன சொல்லுகிறது? இவ்வளவாய் தந்தருளினார் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு, an eternal life. உனக்குள்ளாக இந்த உலகத்தின் ஈர்ப்பிலேயே நீ இல்லை. you have an eternal vision. நித்தியமான ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய அந்த விசுவாசமும், நான் மரித்தாலும் ஒரு நாள் அவரோடு கூட இருப்பேன். ஆகவேதான் தேவனுடைய பிள்ளைகளுக்கு மரணமானது இந்த உலகத்தில் இழப்பல்ல, ஒரு வெற்றி. is more than a conqueror. Death is not a defeat, is a victory. என்ன? இந்த உலகத்தில் வாழ மட்டுமாக அவன் வாழ்ந்தது அவனுடைய பலத்தினால் அல்ல, தேவன் கொடுத்த நித்திய ஜீவனால. there is an eternal life. அவன் வாழ்க்கையை யோசிச்சு பாரு. ஆண்டவனோடு கூட பேசணும், ஆண்டவனோடு பேசணும். இழந்துராத. டோன்ட் லூஸ் த பேட்டில். நீ இவ்வளவு சத்தியத்தையும் கேட்டு ஒருவேளை நீ நரகத்துக்கு போயிட்டா, ஐயோ, அதை போல ஒரு இழப்பு. ஐஸ்வர்யவான் அங்கே போய் கதறுகிறான், இங்கே ஜெபமே பண்ணல, அங்கே போய் ஜெபிக்கிறான், கதறுகிறான், மனம் திரும்புகிறான். வாட் இஸ் த யூஸ் ஆஃப் ஆல் திஸ்? இன்றைக்கு மனம் திரும்பு. repent today, repent now, Bible says. ஆகவே வேதம் என்ன சொல்லுகிறது? இங்கே யோவான் 5:24 வேதம் என்ன சொல்லுகிறது? இங்கே பாருங்க, யோவான் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 24வது வசனத்தில் தேவனுடைய வார்த்தை விதமாய் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பின விசுவாசிக்கிறனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. everlasting life. சும்மா ரட்சிக்கப்பட்டிருக்கேன்னு பேசாத. அது உன்னை ஏமாற்றுகிற ஒரு வார்த்தை. ஆண்டவரே, பாவியாக என்னை ரட்சின்னு சொல்ல தப்பில்லை. பல வருடங்களாக நான் ஆண்டவர் நம்புறோம். வாட் இஸ் த யூஸ் ஆஃப் இட்? ஆண்டவர்கிட்ட பாவியாக என் மேல் கிருபையாயிரும். நான் இன்னைக்கு ஆண்டவர் தான் என்ன? பாவத்தன்மை உள்ளவன். ரட்சிக்கப்பட்ட நான் பரிபூர்ணமானவன் இல்லை. அவருடைய கிருபை இல்லைன்னா என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. பாவியாக என் மேல் கிருபையாயிரும். என் பாவங்களெல்லாம் மன்னியும். கர்த்தருடைய ஜெபத்தில் அதான் பார்க்குறோம்ல, அப்படியே பாவம் இல்லை லூக்கால என் பாவங்களெல்லாம் மன்னியும். அது கூட மற்றவங்க, நீ மற்றவங்க பாவத்தை மன்னிக்கலன்னா உன் பாவம் மன்னிக்கப்படாது தான் வேதம் சொல்லுது. நீ மற்றவர்களை மன்னிக்க முடியலன்னா பாவம் மன்னிக்க முடியாது. இட்ஸ் வெரி பிளைன் டீச்சிங் ஆஃப் த வேர்ட் ஆஃப் காட். டர்ன் வித் மீ மேத்யூ காஸ்பல். மத்த எழுதின சுவிசேஷத்தில் நீ மற்றவங்களை மன்னிக்கலைன்னா ஆண்டவர் பாவங்களை மன்னிக்கவே மாட்டார். கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆசீர்வாதமா ஃபர்கிவிங், ஹீலிங். இட்ஸ் அ ஹீலிங். ரிசன்மெண்ட் இல்லை, வெறுப்பு இல்லை, கசப்பு இல்லை. ஐயோ, தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாமல் இருக்காங்களே. நான் அடிக்கடி ஒரு நாள் ஜெபிக்கிற ஜெபம், ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிறது ஒருவேளை 20 முறை 30 முறை இருக்கலாம். ஐயோ, தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாமல் வாழ்ந்து. மேபி வெரி க்ளோஸ் டு யூ, உனக்கு நெருக்கமாக, ஆனால் செய்கிறத ரிட்டாலியேட்டில் ஐயோ ஆண்டவரே மன்னியும். ஏன்னா நான் அந்த ரிசன்மெண்ட்டை வச்சுக்க கூடாது. நான் அந்த இருதயத்தில் கசப்பை வச்சுக்கிட்டு நான் இடத்துல ஜெபம் பண்ண முடியும். இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேன். நான் அவன் ஜெபத்தை ஆண்டவர் எப்படி கேட்பாருன்னு கேட்குறேன். எப்படிங்க கேட்பாரு? அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேன், நான் தேவனை ஜெபத்தை கேட்க மாட்டாருன்னு வேதம் தெளிவாக சொல்லுதே. வேதனை உண்டாக்குற வழிகள் உண்டோ ஆண்டவரே, நித்திய வழியை நடத்தும். ஒரு ரட்சிக்கப்படும் பைத்தியக்காரன், ஏன்னா அவனுக்கு இந்த உலகம் பெருசல்ல, உலகத்தை மக்களுடைய புகழ்ச்சி பெருசல்ல, உலகத்தினுடைய மக்களுடைய அந்த எஸ்டிமேஷன் தேவையில்லை. ஹீ இஸ் a man who looks up above and lives. மேலே பார்த்து வாழுகிறவன். உன் வாழ்க்கையில் அதைத்தான் நம்ம பார்க்குறோம். நித்திய ஜீவன் உண்டு. You are being operated with a new life, the power of living a holy life. அதனாலே இன்னைக்கு மேற்கத்திய நாடுகள் சீரழிஞ்சிருச்சுங்க. ஒரு காலத்தில் சுவிசேஷம் அந்த தேசங்களை கட்டினது இன்னைக்கு சீரழிந்து விட்டது. அவன் விழித்தெழுந்து என் நாட்டை விட்டு ஓடியான்னு அவன் பெரிய குழப்பம். இங்கிலாந்துலாம் இன்னைக்கு பெரிய குழப்பம். இருக்கிற அந்த சில ஒயிட் பீப்புள் எல்லாம் உள்ளே வந்துட்டாங்கன்ட்டு அவன் எப்படியா இன்னும் கொஞ்சம் போனால் என்ன தெரியுங்களா ஆகும்? கொலை தான் நிறைய நடக்கும். அமெரிக்காவில் தான் நடக்குது.
துப்பாக்கி கல்ச்சர் அங்கே இன்னும் நீ போ, யூ கான் பி சேஃப், யூ கான் பி சேஃப். இன்றைக்கி அதுதான் நம்ம பார்க்குறோம். நிறையா சொல்கிறாங்க, வி ஃபீல் இன்செக்யூர், அவங்களுக்கு பாதுகாப்பாக இருக்க மாதிரி தெரியல. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது, 1990 பைபிள் ஸ்டடி ப்ரேயர் மீட்டிங் வென்ஸ்டே மெட்ரோபாலிட்டன் டேபர்னக்கிள். நான் இருந்தது ஏறக்குறைய ஒரு பஸ்ஸில் வந்து நான் திரும்பி நடந்து போனோம். அங்கே 8:30க்கு 7 o'clock தான் பைபிள் ஸ்டடி, 8:30க்கு முடியும். அதுக்கு பின்னால் எல்லா மேட்டெல்லாம் க்ளீன் பண்ணிவிடுவான். அவங்க உடனே அவங்க அந்த மாதிரி ஒரு பழக்கம் உண்டு. முடிச்சுட்டு 10 மணிக்கு வரும் பொழுது ஆளே இருக்க மாட்டாங்க. திரும்பி திரும்பி பார்க்கணும் என்ன எது நடக்குன்னு. நல்ல வெளிச்சமாக இருக்கும், ஒரு ஆள் கூட நடக்க மாட்டாங்க. வந்து சேர்ந்து கதை உள்ள பிறந்தா நல்ல பாதுகாப்பு. ஏன்னா குடிகாரன், ட்ரக் அடிக்ஷன், இந்த கலாச்சாரமெல்லாம் அங்கே ரொம்ப அதிகம். அது எஸ்பெஷலி நீங்கள் சென்ட்ரல் பார்ட் ஆஃப் லண்டன். பாதுகாப்பு இல்லைங்க, உன் வாழ்க்கையில் பாதுகாப்பு இல்லை. யூ டோன்ட் ஹேவ் ப்ரொடெக்ஷன். இன்னைக்கு கூட உனக்கு என்ன பாதுகாப்பு இருக்குன்னு நினைக்கிற? பாருங்க நம்ம தேசத்தில் என்ன நடக்குது. இந்த அரசாங்கம் கிறிஸ்தவர்களை பயங்கரமாக பழி வாங்க ஆரம்பிச்சிருச்சு தெரியுங்களா? we don't know what will happen to Christians. உத்தரப்பிரதேசத்தில் தான் முதல்ல ஆன்டி கன்வர்ஷன் லாவில் பாஸ்டர்ஸை பிடிச்சி அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சாங்க, பெயிலில் வர முடியாது. இப்போ ராஜஸ்தான்லேயும் அதை ஆரம்பிச்சிட்டாங்க, 2 பாஸ்டர்ஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. நிறைய சர்ச்சஸில் பாஸ்டர்ஸ் எல்லாம் போயிடும். Nobody to preach the word of God. The days will be very terrible. அடுத்தது அவனுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் செய்கிற காரியம் என்ன தெரியுமா? தேவ குடும்பத்தில் நீ பிறந்துட்ட. You are born in the family of God. You are one among the family. The redeemed people. அவரால் மீட்கப்பட்ட ஜனங்கள். I am the child of God. சாத்தான சீக்கிரம் தொட முடியாது. ஏன்? Is it because I am too big? இல்லை, I am the child of God. தேவனுடைய பிள்ளை. ஆண்டவருடைய அனுமதி இல்லாமல் என்ன தொட முடியாது. அது எதுவாக வேணாலும் இருக்கலாம். It can't. வேதம் தெளிவாக சொல்லுகிறது. யோபுட்ட ஆண்டவர் தான் சொன்னார், பர்மிஷன் கேட்டு தான் யோபுவை தாக்குகிறான். யோவான் 1:12 ஏற்றுக்குணைத்தா தேவனுடைய பிள்ளைகள். அதை விட கலாத்தியர் 4:7 பாரு. What the Bible says, நீ ரட்சிக்கப்பட்டிருப்பேனா, you know the belonging to whom, to which family, எந்த குடும்பத்துக்கு நான் உரியவன். நான் இந்த உலகத்துக்கு உரியவன் அல்ல. சாப்பிட்ற இல்லை, பட் ஐ எம் நாட் மோட்டிவேட்டட் பை த வேர்ல்ட். உலகத்து என்னை பரம தகப்பன், என்னுடைய தகப்பன் பாதுகாக்கிறார் என்கிற நிச்சயத்தோடு வாழுகிற ஒரு அருமையான வாழ்க்கையை தேவன் கொடுக்கிறாங்க. பாருங்க, கலாத்தியர் 4:7 வேதம் என்ன சொல்லுகிறது? ஆகையால் இனி நீ அடிமையாயிராமல் புத்திரனாயிருக்கிறாய். Thou art no more a servant, thou art no more a servant but a son. I am the child of God. ஒருவேளை கேட்கலாம், நீங்கள் ரொம்ப நல்லா வாழ்கிறதுனால இல்லை. ஐ எம் மோஸ்ட் மிசரபிள். எனக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கை, பாவியாக நான் பாவி, ஆனால் எனக்காக மரித்து அவரைத்தான் நான் சார்ந்து கொள்ளுகிறேன். என்னில் நன்மை ஒன்றுமில்லை, ஆனால் அவர் போதுமானவர். நம்முடைய நேரம் குறுகிட்டுனால அடுத்தது என்ன தெரியுங்களா? ரசிக்கப்பட்ட மனுஷருடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரு காரியம் தெரியுமா? பீஸ். பீஸ் வித் காட். தேவனோடு நான் ஒப்புரவானேன். உன்னுடைய பிரச்சனை என்ன தெரியுமா? இன்னும் தேவனோடு நீ ஒப்புரவாகலையே. You have not gone to him. ஆண்டவரே, என் வாழ்க்கையை நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும், நீர் வழி நடத்தும். நீ வாழ்க்கை அவர் கரத்தில் கொடுக்க மாட்டேங்கிற. ஆகவே your life is a bizarre. உன்னை உருவாக்கும் ஒரு டாக்டர் ஆப்ரேஷன் பண்ணனா he must be completely anesthetized. மயக்க மருந்து. Yes, son of God. He is anesthetized. அவனுக்கு தெரியும், எனக்காக யாவற்றையும் செய்து முடிக்கிற என் தேவனாகிய கர்த்தர். அநேகமாக சொல்லுவேன், எது எப்படி இருந்தால் நான் எனக்காக எல்லாத்தையும் அவர் செஞ்சு முடிச்சிருவார். இத்தனை வருடங்களாக அப்படியே வாழ்ந்து தேவனுடைய உண்மைத்தன்மையை நான் கண்டிருக்கிறேன். வாழ்க்கை ஆண்டவருக்கு ஒப்புக்கொடு. பாவியாயின்மை கிருபையாயிருந்து சொல்லு, நான் ரசிக்கப்பட்டேன்னு சொல்லாது. இட்ஸ் a blasphemous. அது தேவ தூஷணம்.
தேவ தூஷன் அது. எத்தனையோ பேர் அப்படி தான் இருக்காங்களே, ரட்சிக்கப்பட்டேன். இட்ஸ் ஆல் பாம்பன் க்ளோரி ஆஃப் வெயின் க்ளோரி. இது வேற ஒன்றும் இல்லை. உடைய வாழ்க்கையில் தேவன் பீஸ். பைபிள் என்ன சொல்லுகிறது? தேவனோடு நீ ஒப்புரவானா இல்லை? ரோமர் 5:1 வேதம் என்ன அழகா சொல்லுது பாருங்களேன். ஐ எம் அம்பாசிடர். ஏன் அப்படி பிரசங்கம் பண்றேன்? நீ ஆண்டவரோடு ஒப்புரவாகப்பா. நீ ஏமாத்தாத, ஏமாந்து போகாத. ரோமர் 5:1 வேதம் என்ன சொல்லுகிறது? தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலம் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். எஸ், justified by faith, have peace with God. தேவனோடு உனக்கு சமாதானம் இருக்கா? நான் ஐ ஆல்வேஸ் சரண்டர் டு காட். ஆண்டவரே, என்னால் முடியல, இப்படி வார்த்தை இப்படி சொல்லுது. ஐ ஆல்வேஸ் சரண்டர் டு ஹிம், ஆல்சோ ஐ ஹாவ் பீஸ் வித் ஹிம். என்னால் நான் மறைக்கல, ஏன்னா துணிகரமான அவரை செய்ய மாட்டேன். துணிகரமான பாவங்களுக்கு என்னை விலைக்கு காரும், அப்பொழுது நான் பெரும் பாதகத்துக்கு நீங்களாக இருப்பேன். வேதனை உண்டாக்குற வழி என்னிடத்தில் இருக்கா? நீக்கி போடு நித்திய ஜீவன். ஸோ ரொம்ப அழகா சொல்லுது எபேசியர் 2:14. வாட் ஏ பியூட்டிஃபுல் வேர்ஸ்ல. எபேசியர் 2:14 வேதம் சொல்லுகிறது, நம்முடைய சமாதான காரணர் அவர். He is our peace. When Jesus is there, I will be at peace. இயேசு எனக்குள்ளாக இருக்கும் பொழுது நிச்சயமாக நான் சமாதானத்தோடு தான் வாழுவேன். எது எப்படினாலும் சரி. ஐ நோ எ பீஸ் லைக் எ ரிவர். அமெரிக்காவில் ஒரு பெரிய ஒரு வியாபாரி, அவர் தன்னுடைய மனைவி தன்னுடைய 3 பிள்ளைகளை அங்கே ஒரு சின்ன ஒரு ரெஸ்ட், தே ஜஸ்ட் ஹேவ் எ டைம் ஆஃப் பிக்னிக், அந்த மாதிரி அமிச்சப்போ அந்த 3 பிள்ளைகளுமே நடுக்கடலில் விழுந்து இறந்துட்டாங்க. அந்த மனைவி மட்டும் டெலிகிராம் போட்டாங்க, நான் மட்டும்தான். இப்போ ஒரு பாடினார், பீஸ் லைக் எ ரிவர். ரொம்ப அருமையான பாடல், நம்ம பாட்டு புகழ இருக்குன்னு நினைக்கிறேன். இது சமாதானங்க. இது ஒரு வித்தியாசமான சமாதானம். இதை நீ எதுலேயும் பெற்றுக்கொள்ளவே முடியாது. யூ காண்ட். பீஸ் வித் காட் அண்ட் பீஸ். ஹீ இஸ் மை பீஸ். தேவனோடு ஒப்புரவானது மாத்திரமல்ல, அவரே என் சமாதானம். முடிக்க வேண்டிய நேரம் வரைச்சு. 8வது என்னன்னா, யூ ஆர் லெட் பை தி ஸ்பிரிட். ஆவியினால் நடத்தப்படுகிறவர்களோ, யூ ஆர் லெட் பை தி ஸ்பிரிட். பரிசுத்த ஆவியானவனுக்குள்ள இருக்கிறவர் மாத்திரமல்ல, த கிரேட் பிரிவிலேஜ் ஆஃப் எ சைல்ட் ஆஃப் காட், தேவனுடைய பிள்ளையினுடைய பெரிய ஸ்லாக்கியமான, யூ ஆர் லெட் பை தி ஸ்பிரிட். ஆவியானவர் இதுவே வழியில் நடவுங்கள் என்று சொல்லுகிற சத்தத்தை கேட்டு நீ நடப்பாய். தி ஸ்பிரிட் ஆஃப் காட் இன் யூ இஸ் மோர் ஆக்டிவ். உன்னுடையதெல்லாம் சப்ரஸ் ஆயிரும். யூ நோ, யூ வில் டிசர்ன், இது சரியா இல்லையா. உனக்குள் வாசமாயிருக்கிற எபேசியரில் சொல்லப்படுகிறது, சத்தியத்தை கேட்டு விசுவாசம், பரிசுத்த ஆவியால் முத்திரை. ஐ ஹேவ் தி ஸ்பிரிட் ஆஃப் காட், தி கிரேட் கான்ஃபிடன்ஸ். ஆவியானவர் இருந்து அவருடைய சந்தோஷம் இருக்கு, சமாதானம் இருக்கு, விடுதலை இருக்கு, மீட்பு இருக்கு. 9வது, He keeps me until eternity. நான் இந்த உலகத்தை விட்டு கடந்து மரிக்கிற நாள் வரைக்கும். நான் இன்னைக்கு மரிப்பேன் எனக்கு தெரியாது, ஆனால் மரண நாள் என்னுடைய ஜெயத்தின் நாள். என்ன எனக்கு தெரியும், என்ன அவர் தெரிந்து, அவர் ரட்சிக்காமல் இருந்தால் அவரிடத்தில் நான் வந்திருக்கவே மாட்டேன். அவர் தானே என்னை அழைத்தார், என்னை பாதுகாத்து இவ்வளோ வருஷமாக வழி நடத்தினவர், முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராக இருக்க நான் அறிஞ்சிருக்கிறேன். ஐ நோ till the end, என்னுடைய கடைசி மூச்சு ஒடுங்கு மட்டுமாக நான் ஒருவேளை வியாதிப்பட்டு மறிக்கலாம், கஷ்டப்பட்டு மறிக்கலாம், எதுவா கர்த்தர் எது நியமித்திருந்தாலும் I am okay because God is with me. தேவனோடு கூட இருக்கிறார். whatever may be the cause and the course of death, என்ன காரணம் அது எப்படியா இருந்தாலும் சரி, I know the eternity is waiting for me. எனக்காக நித்தியம் காத்து கொண்டிருக்கிறது. kept by the power of God. 1 பேதுரு 1:5 என்ன, நீ தேவனால பாதுகாக்கப்படுகிறாய். யூ ஆர் கெப்ட் பை த பவர் ஆஃப் காட். இதையெல்லாம் நீ விட்டுட்டு ஏன்யா இப்படி அலசடிப்படுற?
இதையெல்லாம் நீ விட்டுட்டு ஏன் வாழ்க்கையில் நிம்மதி இல்லாமையே வாழ்ந்துட்டு இருக்கிறேன்னு நான் கேட்குறேன். இப்படியே நீ வாழும்பா. அதனால வாழ்க்கையில் இதெல்லாம் சத்தியம், சும்மா பெண்டகோஸ்தே மாதிரி ஆட்டம் போடுறதில்ல. இட்ஸ் நாட், திஸ் இஸ் த ட்ரூத். சத்தியம் உன்னை விடுதலையாக்கும். 1 பேதுரு 1:5 என்ன சொல்லுகிறது? யூ ஆர் கெப்ட் பை த பவர் ஆஃப் காட். தேவ வல்லமையினால பாதுகாக்கப்படுகிறாய். wherever you go, நீ தூங்கினாலும் angels will guard you. தேவ தூதர்கள் உங்களை பாதுகாக்கிறார்கள். பைபிள் சொல்லுதுல, பேதுரு சிறைச்சாலை விடுதலை ஆக்கப்படுகிறார். பாருங்க, தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு என்ன அருமையான காரியம் இல்லை? யூ ஆர் கெப்ட் பை த பவர் ஆஃப் காட். ஆண்டவர் யோவான் 10 ஒருவனும் என் கையிலிருந்து உன்னை பறித்து கொள்ள முடியாது. nobody can pluck me out. you are safe in the hands of God. கடைசியா, you will live ever. நீ இயேசுவோடு I will come again and receive you. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. நான் வருவேன். I have prepared a mansion. I believe the Bible. வேதத்தை நம்புகிறேன். இயேசு பொய் சொல்ல மாட்டார், நான் நம்புகிறேன். என் வாழ்க்கையை மாற்றின இயேசு பொய் சொல்லி என்னை ஏமாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. இந்த சத்தியம் என்னை மாற்றிட்டு இது தொடர்ந்து வழி நடத்த போதுமானது. ஆகவே நித்தியத்தை நோக்கி ஓடுகிற ஒரு பிரயாணத்தின் வழியாய் ஓடிக்கொண்டிருக்கிறேன் நான். என் வாழ்க்கையில் சொல்ல ஐ வில் கம் அகைன். ஒரு நாள் அவர் வரப்போகிறார். ரெவலேஷன் that God will dwell with his people. தம்முடைய பிள்ளைகளோடு வாசம் பண்ணுகிறார். அதனாலே நீ ரட்சிக்கப்பட்டிருக்கியா? இல்லை, நான் could you not understand that you are not saved? அப்போ நான் என்ன பண்ணுறது? தாழ்த்து, உண்மையை ஒத்துக்கோ. தப்பு இல்லையா? அந்த ஆண்டு அதான் பார்க்குறார். சால்வேஷன் இருக்கிறது உள்ளது உள்ளபடியாக. அதான் வேதம் சொல்லுது. இருக்கிறவனமா கூப்பிடுகிறார். வருத்தப்படு, நீங்கள் இருக்கிறவனமா பாப்பா. உன்னுடைய பொய், உன்னுடைய பெருமை, உன்னுடைய அகம்பாவம், இவ்வளவு நாளாக வாழ்ந்த ஃபூலிஷ்னஸ் எல்லாத்தையும் தூக்கிட்டே வா அவரிடத்துல. he will bear you through. நான் பார்த்தேன்ல, ஆக்கினையிலிருந்து நீ மீட்கப்பட்டிருக்கிறாய். ரட்சிப்பு, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது. புதிய இருதயம், புதிய ஜீவன், சாத்தான் ஆளுகிலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறாய். இட்டர்னல் லைஃப், நித்திய ஜீவன் உனக்குள்ள இருக்கு. யூ ஆர் எ சைல்ட் ஆஃப் காட். தேவனுடைய பிள்ளை நீ. பீஸ் வித் காட். தேவனோடு நான் சமாதானம் பெற்றிருக்கிறேன். என் வாழ்க்கையில் எது நேரிட்டால் ஐ நோ, அவர் சொல்லாமல் அவர் திட்டமிட எனக்கு எது நேரிடாது. ஒரு அடைக்கலான் குறி அவருடைய சித்தம் இல்லாமல் கீழே விட. எனக்கு என்ன வியாதி வந்தாலும் அவருடைய சித்தம் இல்லாமல் நடைபெறாது. மரணமே வந்தாலும் அது எனக்கு நல்லது தான். தேவனுடைய தன்புகளுக்கு சகல நன்மைக்கு நடக்கிறது. அது மாத்திரமல்ல, தேவனோடு சமாதானம் பெற்றிருக்கிறது மாத்திரமல்ல, ஸ்பிரிட் ஆஃப் காட் இஸ் இன்ட்வெல்லிங். உனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் வாசம், அதனுடைய கனிகள். யூ ஆர் லெட் பை த ஸ்பிரிட் ஆஃப் காட். வாட் ஏ பியூட்டி இல்லை? பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிற. இது வரைக்கும் நீ நடத்திட்டு இருந்த மனம் போன போக்கில் எபேசில் மனசு மாம்சங்களை செய்து கொண்டிருந்த. அப்போ இப்போ அப்படி இல்லை. ஐ ஹாவ் an eternal and guide who will never fail. ஒரு நாளும் தோற்று போகாத. இதுதான் ரட்சிப்பை. அதை நான் அனுபவிக்கிறதுனால சொல்கிறேன். God has given me the privilege. என்னால் அல்ல, உனக்கு கொடுக்க முடியும். நிச்சயமா தாழ்த்து, ஆண்டவரே என்னை மன்னியும் ஐயா. என் வாழ்க்கையை சரியில்லை, என் வாழ்க்கையில் சமாதானம் இல்லை, என் வாழ்க்கையில் நிச்சயம் இல்லை, என் வாழ்க்கையில் மோடு ஒப்புரவான காரியம் இல்லை. நான் பயப்படுறேன், திகைக்கிறேன், என்ன ஆகும் புரியல. என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய ஐ ஃபீல் ஸோ கில்ட்டி. சின், பாவம் என்னை மேற்கொள்ளுகிறது. பாவத்தின் தன்மை மேற்கொள்ள. கம் டு த கிராஸ். சிலுவை எண்டை வருவரியா? செபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, வாட் a great deliverance it is. எவ்வளோ பெரிய மீட்பு, ரட்சிப்புங்கிறது இன்னைக்கு ஆண்டவரே, எவ்வளோ பெரிதான ரட்சிப்பு. இந்த உலகத்தில் எந்த ஒரு மனிதனுக்கு இது கிடைக்கும்? எந்த ஒரு மனிதனுக்கு இது கிடைக்கும்? எந்த ஒரு மனிதனால் இது கிடைக்கும்? ஆவியானவரே, நீர் பேசும். நீர் பேசாவிட்டால் நாங்கள் எங்களை உணர முடியாது ஆண்டவரே. நீர் எங்களை உணர்த்தி வைக்க விட்டால் ஆண்டவரே, நாங்கள் மரக்கட்டைகளைப் போல வாழ்ந்து கொண்டிருப்போம். மொழிய
கல்லிலும் கடினமான இருதயத்தோடு தொடர்ந்து வாழுகிறவர்களாய் காணப்படுவோமே ஒழிய எந்த விதமான உணர்வோடு தேவனுடைய சமூகத்திலே சிலுவை அண்டை வரமாட்டோம். மற்றவருடைய பாவங்களை மன்னிக்காதிருந்தால் என் பாவங்களை மன்னிக்க மாட்டார். ஐயோ சிலுவையில் ஆண்டவரே உம்மை படாத சவுக்கடினால முதல் சவுக்கடி எனக்குள்ள முதுகில் விழுந்திருக்கணும், நான் எல்லாம் அடிபட்டு இருக்கணும். மாறி மாறி அடித்த சவுக்கடியை எனக்காக கல்வாரியில் அந்த ஆணிகள் கடாவப்பட்ட வெறுத்த கரங்களோடு எனக்காக சிந்தின அந்த ரத்தம் தானே என் நம்பிக்கை. இயேசுவே பாவியாக என் மேல் கிருபையாயிரும். நாம ரொம்ப துக்கப்படுத்துகிற ஆண்டவரே, இவ்வளோ சத்தியத்தை கேட்குறேன், ஆனால் கூட நான் ரொம்ப தூரமாக போயிட்டேன். கர்த்தாவே நீர் இழுத்துக்கொள்ளும் என்று சொல்லி நாங்கள் இந்த வேளையில் வருகிறோம். உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.